பார்த்து பார்த்து இன்னொரு உயிரை சுமக்கக்கூடிய நிலையில அந்த பெண் இருக்கிறாள் என்று சொல்லி அவர்கள் அவ்வளவு மென்மையா பூ மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த சூழ்நிலையில பனிக்குடம் உடைந்து அடுத்து குழந்தை வெளிவருவதற்கான சூழல் இருக்கு பாருங்க. அப்படி இன்னும் 2 நாள்ல குழந்தை பிறந்துடும் அப்படின்னு நிறமாத சூழ் கொண்ட அந்த நிலையில அந்த பெண் போராட்ட களத்திலே முன்னாடி நிற்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துகிறார். மணச்சநல்லூர் அஞ்சலை அம்மாள் பேர் மணச்சநல்லூர்ங்கிறதுனால அவங்க கொளுத்துனதுனால மணச்சநல்லூர் அஞ்சலை அம்மாள்னு பேர் வந்துருச்சே தவிர அவங்களுடைய சொந்த ஊர் அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி திருவள்ளரை. நீங்கள் சேலம் ரோட்டில் போனீங்கன்னா தெரியும் திருவள்ளரை என்கிற ஊர். அந்த ஊரிலிருந்து மணச்சநல்லூர் வந்து சட்டத்தை கொளுத்தி சிறைச்சாலையில் இருந்து 3 நாளிலே குழந்தையை பெற்றெடுக்கிறார். இப்படி தமிழ்நாடு முழுக்க கண் தெரியாத தோழர்கள், கால் ஊனமுற்ற தோழர்கள், மாற்றுத்திறனாளி தோழர்கள், மேமாத்தூர் சுந்தரம் என்று ஒருவர் 2 கையும் கிடையாது 2 காலும் கிடையாது. மேமாத்தூர் சுந்தரத்துக்கு 2 கையும் கிடையாது 2 காலும் கிடையாது. நெஞ்சிலே ஊர்ந்து ஊர்ந்து தவழ்ந்துதான் போக வேண்டும். அப்படித்தான் அவன் நீதிமன்ற படிக்கட்டுகளிலே ஏறினான். அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்து விட்டு சிறைச்சாலைக்கும் சென்றான் மேமாத்தூர் சுந்தரம். கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்கவில்லை. 10,000 பேர் சட்டத்தை கொளுத்தி 3,000 பேர் சிறைக்கு சென்றார்கள். அருமை நண்பர்களே, அந்த 3,000 பேரில் ஒருவர் கூட அந்த சிறையை விட்டு வெளியே வருகிறேன், எனக்கு மன்னிப்பு கொடுங்கள் என்று கேட்கவில்லை. பெரியார் அப்படி தன்னுடைய தொண்டர்களை வளர்த்து வைத்திருந்தார். பெரியாரின் தொண்டர்கள் அப்படியே எஃகு மாறி உருக்கி வார்க்கப்பட்டிருந்தார்கள். ஆண்கள் பெண்கள் உட்பட 3,000 பேர் 3 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை அஞ்சாமல் இருந்தார்கள். எதற்காக? இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமே சாதியை பாதுகாக்கிறது. சாதியை பாதுகாக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் இந்த பிரிவுகளை திருத்துங்கள் என்பதற்காக. அப்படிப்பட்ட தொண்டர்களிலே தலை சிறந்த மாணிக்கமாக விளங்கியவர், ஒரு மிகச்சிறந்த தொண்டராக இன்னும் பல்வேறு தொண்டர் படையை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவராக விளங்கியவர் அண்ணன் RPS ஸ்டாலின் அவர்கள். அவருடைய அந்த குடும்பமே பாரம்பரியமாக திராவிடர் இயக்கத்தினுடைய அடிநாள் வேரிலிருந்து தொடங்கிய குடும்பம். இந்த திராவிடர் இயக்கம் என்பது கால் கொண்டு வேர் கொண்டு இந்த அளவிற்கு இன்றைக்கு வடக்கே இருந்து பண்பாட்டு படையெடுப்பை எடுத்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் சிம்ம சொப்பனமாக தமிழ்நாடு என்று சொன்னாலே ஒரு அச்ச உணர்வோடு பார்க்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திண்டாடக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு ஒரு அச்சுறுத்தலை அவர்களுக்கு கொடுக்கிறது என்று சொன்னால், காரணம் அண்ணன் RPS ஸ்டாலின் போன்ற தொண்டர்களின் தளராத உழைப்பு. தந்தை பெரியாரின் தத்துவ சுடரை ஏந்தி அண்ணன் RPS போன்றவர்கள் தமிழ்நாடு முழுக்க இதை போல ஆயிரக்கணக்கான RPS